பணம் எப்படி வேலை செய்யுன்னே தெரியாம, நீங்க என்னதான் வேலைக்கு போய் காசு சேர்த்து வச்சுட்டு இருந்தாலும் அது வேஸ்ட்டு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே வீடியோக்குள்ள போய்க்கலாமா? பணம் எப்பவுமே ஏன் பணக்காரங்கிட்ட தான் சேருது? நாம எல்லாருமே ஒரு காமனா ஒரு குறை சொல்லிட்டே இருப்போம். ஏன் பணம் எப்ப பார்த்தாலும் அந்த பணக்காரங்கிட்டயே தான் போகுது? எங்கள மாரி ஆளுங்களுக்குலாம் வரல. இத கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. பணம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் மேக்னெட் மாதிரி. பணம் எனக்கு வரணும் அப்படின்னு நாம நெனச்சாலும், பணம் எப்பவுமே யார அட்ராக்ட் பண்ணுதோ, அவங்களுக்கு தான் போய் சேரும் உண்மையிலேயே. யாருக்கு ஆல்ரெடி வேல்யூ இருக்கோ, அவங்களுக்கு தான் போய் சேரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்ட்ட ஒரு ரூ. 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்துட்டு இப்போ ஒரு பிசினஸ்க்கு வந்துட்டு இப்போ ஒரு ரூ. 1000 வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆல்ரெடி நல்லா ரிசல்ட் காமிக்கிறவங்கள்ட்ட தானே போய் கேட்பீங்க. அது மாரி தான் பார்த்தீங்கன்னா பணமும், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான். பணக்காரங்க பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க தயங்கவே மாட்டாங்க. ஆனா ஏழை அப்படி இல்ல. என்ன செய்வாங்கன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? அச்சச்சோ! இருக்கிற காசும் போயிருச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காச நான் சேமிக்க தான் வச்சிருந்தேன். இது போனா எப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பணக்காரங்க என்ன செய்வாங்க தெரியுமா? நீங்க சொல்றது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, பரவால்ல ஒரு ரூ. 10,000 போனாலும்னு சொல்லி குடுத்துட்டு பார்ப்பாங்க. இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் இருக்க டிஃபரன்ஸ். உண்மையா இல்லையா? நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. மைண்ட் செட் தான் பார்த்தீங்கன்னா, இதில மெயின் கேம்ன்னே சொல்லுவேன். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மள லோவாவே நெனச்சுட்டு இருந்தா, யுனிவர்ஸ் கூட நம்மகிட்ட நெறைய பணம் அனுப்ப மாட்டேங்குது அப்படின்னு நம்மளே புரிஞ்சுப்போம். பணம் ஒரு எனர்ஜி மாதிரி யார் யூஸ் பண்ண தெரிஞ்சுச்சோ, அவங்கள்ட்ட மட்டும் தான் போய் சேரும். வேற வழியே இல்ல. வேல்யூ வந்துட்டு கிரியேட் பண்றது தான் கீ. பணம் பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட போகும் தெரியுமா? யாராவது வேலை ஆவறவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்களோ, இல்ல வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து வேல்யூ கிரியேட் பண்றாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான். வேணுனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நீங்க வந்து ஒரு யூடியூபர்ன்னு வைங்க. நீங்க வந்து யூடியூப்ல வந்துட்டு வீடியோ போடுறீங்க. நீங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு. 10 பேர் வந்துட்டு பார்க்குறாங்கன்னு வைங்களேன். அப்ப நீங்களும் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு வேல்யூபிள் பெர்சன் ஆவுறீங்களா? அந்த மூமெண்ட்ல இருந்து தான் உங்களுக்கு பணம் வந்துட்டு உங்கள தேடவே ஆரம்பிக்குது. இப்ப புரியுதா நான் சொல்றது? லாஸ்ட்டா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க. பணம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட சேரணும்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களோட திங்கிங்க வந்துட்டு பணக்கார மாதிரி மாத்திக்கணும். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நீங்க ரிஸ்க் எடுக்க தயங்கவும் கூடாது. அப்புறம் வந்துட்டு ஸ்மார்ட்டாவும் ஒர்க் பண்ணணும். உங்கனாலயும் கண்டிப்பா ஒரு நாள் பணக்காரன் ஆக முடியும் நம்புங்க. அதுக்கான ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்ப வந்து இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் பத்தி இது மாரி வீடியோ போடணும்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்க கூட நான் எப்பயுமே இருப்பேன். கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ புடிச்சுச்சுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணிருங்க. ஓகேவா? உங்க மனசுல என்ன இருக்கோ, அத வந்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்டுக்குமே கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். பெஸ்ட் கமெண்ட் எதுவோ அத பார்த்தீங்கன்னா, பின் பண்ணி வைப்பேன். ஓகேவா? நன்றி. இவ்வளோ நேரம் வந்துட்டு வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு. இன்னும் 2 நாள்ல இத விட நல்ல ஒரு வீடியோல வரேன். ஓகே. டாட்டா. பாய் பாய்.